always construct step by step. கான்ஃபிடன்ஸ் பத்தி நிறைய மித் இருக்கு. நாம எப்பவுமே இந்த பர்சனே கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்னு நம்ம நம்பிடுறோம். ஆக்சுவலி என்னன்னா அவங்களோட ஃபைனல் ப்ராசஸோட ஸ்டெப்பை தான் நம்ம பார்த்துட்டு அவங்க கான்ஃபிடென்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அந்த கான்ஃபிடென்ட்டான ஃபைனல் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ப்ராசஸை அவங்க அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன் மட்டுமே பார்த்துட்டு இந்த பர்சனே கான்ஃபிடென்ட் தான், எனக்கு அப்படி இல்லைப்பா, நான் அப்படி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். இதை வந்து சைக்காலஜியில் ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர் அப்படின்னு ஒரு பயஸ் இருக்கு. அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு பர்சன் அவங்களோட கேரக்டரை வச்சு தான் நம்ம முடிவு பண்றோம். நீ கான்ஃபிடென்ட்டான பர்சன், நீயே அப்படிதான், அதாவது அவங்க கேரக்டரே கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும். அது இல்லை, அவங்க கேரக்டர், அவங்க பேசிக்காவே கேரக்டராகவே அவங்க கான்ஃபிடென்ட் கிடையாது. அவங்களோட சிச்சுவேஷன் ஒன்று இருக்கும், என்விரான்மெண்ட். அதனாலையும் தான் அவங்க அந்த கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம மூளை யோசிக்காது. இட் இஸ் அன் எரர். இதே இது நமக்கா இருந்ததுன்னா, எனக்கு கேரக்டர் வைஸ் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு சிச்சுவேஷன் வைஸாக நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம மூளை எப்போவுமே வரும். இது ஒரு எரர் தான், இது சரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் லேட்டாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் பாரு எப்பவுமே லேட்டாக தான் வருவான், அதாவது அவங்க கேரக்டரே லேட்டாக வர்றது அப்படின்னு அடுத்தால கை நீட்டி பேசும்போது நம்ம சொல்லிடுவோம். இதே இது நான் லேட்டாக வரேன் அப்படின்னா என் கேரக்டர் படி நான் எப்பவுமே லேட்டாக வருவேன் கிடையாது. நான் ஏன் லேட்டாக வந்தேன் அப்படின்னா என்னோட இன்னைக்கு டிராஃபிக் ஜாஸ்தி, அதனால தான் நான் லேட், என் சிச்சுவேஷன் அதனால தான் நான் லேட் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்போம் இல்லையா. இதுதான் ஃபண்டமெண்டல் ஆட்ரிபியூஷன் எரர். இட் இஸ் அ மிஸ்டேக் விச் வி மேக். ஸோ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறோம், நம்ம பர்சனாலிட்டி அப்படித்தானே. உண்மையிலேயே அவங்க அதை ஒரு ப்ராசஸாக கொண்டு வந்துருப்பாங்க. இந்த செல்ஃப் பர்செப்ஷன் தியரி அப்படிங்கிறது நம்மளோட பிஹேவியரை நம்மளே நம்ம இப்போ கவனிக்க ஆரம்பிக்கணும். கவனிச்சு அந்த பிஹேவியர் மூலமாக நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம பிஹேவியர் திரும்ப மாத்திரம் இல்லையா. இதுதான் செல்ஃப் பர்செப்ஷன் தியரி அப்படிங்கிறது. நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால தான் நீ நல்லா பேசுகிற அப்படி கிடையாது. நீ நல்லா பேசி தான் நீ கான்ஃபிடென்ட்டாக ஆன. இந்த லைன் தான் சரியான லைன். ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை இல்லையா. ஏன்னா நம்ம தான் ஒரு முடிவுக்கே வந்துட்டோமே, இவனே கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கிளாஸில் பேச சொன்னீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பேசும்போது அவங்க வாய்ஸே ரொம்ப ரொம்ப ஷிவர் ஆகும், நர்வஸாக ஃபீல் பண்ணுவாங்க, அவங்களால பேசவே முடியாது. இதே இது அவங்கள திரும்ப அந்த டீச்சர் பேச வச்சாங்கன்னா திரும்ப பேச அந்த பொண்ணு திரும்ப நல்ல கான்ஃபிடென்ட்டாகவே பிஹேவியரை மாற்றுற மாதிரி நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இந்த பர்சனே கான்ஃபிடென்ட்டான பர்சனான்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கும் பயம் இருந்தது, ஆனால் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க. டீச்சர் சொன்னப்போ ஆன்சர் பண்ணாங்க. திரும்ப அவங்க ஆன்சர் பண்ண அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓ, என்னால் முடியுமே அப்படிங்கிறது தான். இதுதான் செல்ஃப் பர்செப்ஷன் தியரி. என்னோட பிஹேவியர், ஓ என்னால் ஃபர்ஸ்ட் டைம் பேச முடிஞ்சிச்சே, என்னால் முடியும் போல அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த ஃபர்ஸ்ட் டைம் நர்வஸ்னஸ் வந்து நம்ம பேசினது கொடுக்குது பார்த்தீங்களா. இதை அவங்க அவேர்னஸோட புரிஞ்சுக்கிட்டு திரும்பியும் டீச்சர் சொல்லும் போது எந்திரிச்சு பேசுறாங்க இல்லையா. இதுதான் செல்ஃப் பர்செப்ஷன் தியரி. நாம நம்மளை பத்தி ஒரு பிலீஃப் சிஸ்டம் வச்சுட்டு இருக்கோம். அந்த பிலீஃப் சிஸ்டத்துக்கு சம்பந்தமே இல்லாம நம்மளோட பிஹேவியர், நம்மளோட ஆக்ஷன் இருக்கும் போது நம்மளோட பிரெயின்ல ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒன்று கிரியேட் ஆகும். அதுக்கு பேர் தான் காக்னிட்டிவ் டிசனன்ஸ். இப்போ இந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நம்மளோட பிரெயின் அக்செப்ட் பண்ணாது இல்லையா. அதை எப்படியாவது சமாளிக்க ட்ரை பண்ணும். எப்படின்னா அதை ஹேண்டில் பண்ண ட்ரெயின் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி பேசும்போது நான் நம்பிட்டு இருக்கேன் என்னால் பேசவே முடியாதுன்னு என்னோட பிலீஃப் இருக்கு இல்லையா. இப்போ என்னோட ஆக்ஷன், நான் போய் பேசுகிறேன். இப்போ அங்கே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் ஆகுது. ஐயோ என்னால் பேச முடியாதே, ஆனால் நான் இப்போ ஸ்டேஜில் நிற்கிறேனே அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பிரெயினுக்கு கிரியேட் ஆகும்போது அது ஹேண்டில் ஆக ட்ரை பண்ணும். எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா, அதை நீங்கள் பேசி முடிச்சிருவீங்க, தப்பாக கூட பேசியிருந்துக்கலாம். பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிரெயின் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஓ, என்னால் பேச முடியும் போல அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் ஆகிடும். அது வரைக்கும் என்னால் பேசவே முடியாதுன்னு நம்பிட்டு இருந்த பிரெயின் என்னால் பேச முடியும் போல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது இல்லையா. இந்த மாதிரி ஹேண்டில் பண்ண உங்கள் பிரெயின் தானாகவே கற்றுக்கும். இதுதான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வழி. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உமன் வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ் அவங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான இன்செக்யூரிட்டி, அவங்களால அட்டன் பண்ணவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் போவாங்க, ரொம்ப பயமாக இருக்கும், யாருக்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்போ பிரெயின் அங்கே அட்ஜஸ்ட் ஆகும். திரும்ப ரெண்டாவது வாட்டி போவாங்க, பிரெயின் அட்ஜஸ்ட் ஆகும். இப்படியே
அட்ஜஸ்ட் ஆகி ஃபைனலி ஓ என்னால் முடியுதே, ஓகே ஐ பிலாங் ஹியர், நான் இந்த ஈவெண்ட் எல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவாங்க. இதுதான் படிப்படியாக நம்ம வந்து கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணக்கூடிய ஒரு வழி. சைக்காலஜியில் எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து பேசிக்காக ஃபோபியாலாம் இருக்கும்ல, இப்போ சில பேருக்கு ஸ்பைடர் பார்த்தாலே ஒரு ஃபோபியா இருக்கும்ல, பயந்து ஓடுவாங்க, அது அங்கே தான் இருக்கும், பட் அவங்க இங்கேயே பயந்து ஓடுவாங்கல்ல. இந்த மாதிரி ஃபோபியா இருக்க பீப்புளுக்கு எக்ஸ்போஷர் தெரப்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா, நான் வந்து ஸ்பைடர் அங்கே இருந்தாலே நான் பயப்படுறேன், இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா எக்ஸ்போஸ் பண்ணணும். நான் கிட்ட போகணும், ஓ ஸ்பைடர் எனக்கு கிடைக்கலையே, நெக்ஸ்ட் கொஞ்சம் கிட்ட போகணும், அப்படியே கிட்ட 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 போக போக ஒரு நம்பிக்கை வருது, இந்த ஸ்பைடர் என்ன ஒன்றுமே செய்யாதுன்னு நம்பிக்கை. ஐ எம் எக்ஸ்போஸ் டு த த்ரெட். இதை பண்ண 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 உங்கள் பிரெயின் வந்து ஓகே இது வந்து ஒன்றுமே பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுது இல்லையா, இதுதான் எக்ஸ்போஷர் தெரப்பி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம நாய், சில பேருக்கு நாயை பார்த்தாலே ஒரு அபோஷன் இருக்கும், அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாய் கிட்ட கிட்ட வர 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 அதுக்கப்புறம் லைட்டை தொடுங்க, அப்புறம் பாருங்க லைட் தடையுங்க, அது ஒன்றுமே செய்யலை பார்த்தீங்களா, அப்படி சொல்ல 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 ஒரு 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 அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்க ரொம்ப சேஃபாக ஃபீல் ஆகும். ஓகே இந்த நாய் நம்மளை கடிக்காது, அந்த நம்பிக்கை வர வரைக்கும் அந்த பயம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்டேஜில் போய் நான் பேசணும், ஆனால் எனக்கு பயமாக இருக்குன்னா நான் என்ன எப்படி தயார்படுத்திக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நான் பேசணும், ப்ராக்டிஸ் ஆகணும். தென் நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன குரூப் கிட்ட நான் பேசணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஸ்டெப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ண பண்ண we are being exposed. குரூப்புக்கு முன்னாடி போய் பேசுறதுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும். எடுத்த உடனே ஒரு 1000 பேருக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜில் போய் நீங்கள் பேசுங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கான்ஃபிடென்ஸ் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஃபிடென்ஸ் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். நம்ம பிறக்கும் போதே யாருக்குமே கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது கிடையாது. ஆனால் அந்த கான்ஃபிடென்ஸை நான் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பை, அந்த சாய்ஸை நீங்கள் முடிவு எடுத்தால் மட்டும்தான் கான்ஃபிடென்ஸை உங்களால் பில்ட் பண்ண முடியும். சயின்ஸில் நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது நம்ம பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த கொஞ்சம் மெல்ட் பண்ணோம்னா அப்படியே நம்ம வந்து இஷ்டத்துக்கு அந்த பிளாஸ்டிக்கை ஷேப்பை மாற்றினால மோல்ட் பண்ண முடியும்ல, அதே மாதிரி நம்மளோட பிரெயினையும் நம்மளால் மோல்ட் பண்ண முடியும். நாம் என்ன நினைக்கிறோன்னா, என் மூளையே இப்படி தான், அதை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் சயின்ஸ் அப்படி சொல்லலை, அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி நம்மளால் ரீஷேப் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரே ஒரு பிஹேவியரை திரும்ப 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 நம்ம செய்யும் போது தட் கிவ்ஸ் அஸ் கான்ஃபிடென்ஸ். அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்மளோட நியூரான்ஸ் வந்து புதுசாக ஒரு கிரியேட்டிவ் ஒரு நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணும். கிரியேட் ஆகி அது வந்துட்டு அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி மோல்ட் ஆகும். இது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லாத ஒரு நான் இப்போ கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு நானாக நான் மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மூளையை உங்களால் ஷேப் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு உமனால் ஒரு சொசைட்டியில் ஒருத்தரோட கண்ணை பார்த்து பேச முடியாது, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு 3 செகண்டுக்கு அப்படி பார்க்கணும், அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்படி பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ண அவங்களால முடியாதுன்னு நம்பிட்டு இருந்த ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்து இமோஷனலி உள்ள விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு நியூரலாஜிக்கல் ட்ரைனிங். சைக்காலஜியில் சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்னு ஆல்பர்ட் பண்டூரா, இவர் ஒரு பெரிய ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட்டு, இவரோட ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம வந்து வேற ஒரு ஆளை நம்ம பார்த்து தான் அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன இருக்குதோ நம்ம அப்படியே அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்போம். குழந்தைங்களாக இருக்கலாம், அடல்ட் நம்மளே அப்படி தான். ஸோ குழந்தைங்க வந்து பயங்கரமான ஒரு வயலண்டான டிவியெல்லாம் பார்க்குறாங்க, சேனல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அதை இமிட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வி ஆல்வேஸ் லேர்ன் பை இமிட்டேஷன். இதுதான் அந்த தியரி சொல்லுது. இவர் ஒரு எக்ஸாம்பிள் முன்னாடியே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருப்பாரு, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஒரு பேபியும் வச்சுட்டு ஒரு எலியையும் வச்சுட்டு அந்த எலி கிட்ட போகும்போது அந்த பேபி வந்து பயப்படாது. யூஸ்வலி நம்ம பயப்படுவோம் இல்லையா, ஆனால் அந்த பேபி வந்து பயப்படாது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க அந்த ரேட் வர டைம்லேயே. ஸோ அந்த பேபி வந்து அந்த சவுண்டை கேட்டு பயப்படும். நெக்ஸ்ட் டைம் என்ன ஆகும்னா, அந்த பேபி வந்துட்டு அந்த ரேட் வந்தாலே பயந்துடும். ஏன் அப்படின்னா அது வந்து அந்த ஃபியரை கற்றுக்கிடுச்சு, இமிட்டேட் பண்ணிடுச்சு. ஸோ திரும்ப திரும்ப அது வந்து அதையே இமிட்டேட் பண்ணி அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்படி தான் லேர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு உமனுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்துட்டு எப்போவுமே ஒரு கம்போஸ்டாக, ஒரு ஸ்ட்ராங்காக, கான்ஃபிடென்ட்டான இன்னொரு உமன் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எவ்வளோ நல்லா பேசுகிறாங்கல்ல, நானும் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை
எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இருக்கிறவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அவங்கள பார்த்து இமிட்டேட் பண்ணி அந்த பிஹேவியரை நம்ம கத்துக்க முடியும். ஆனா நமக்கு அந்த இப்போ நம்ம பழகி போய் ஒரு என்விரான்மெண்ட்ல இருப்போம் இல்லையா, அதை விட்டுட்டு வெளியே போக நமக்கு பயமா இருக்கும். அது நார்மல் தான். அப்போ நம்ம பயந்துக்கிட்டு வெளியே போகாம நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலே இல்லாத மாதிரி ஒரு பீப்புளை சுற்றி நம்ம வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு இமிட்டேட் பண்ணி நம்ம வளர்ற மாதிரி க்ரோ ஆகிறதுக்கு உண்டான நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே முன்னாடி இல்லாமல் போயிடுறாங்க. இதுதான் நாம செய்யற தவறு. சில பேர் மட்டும் எப்படி நேச்சுரலாகவே கான்ஃபிடென்ட்டாக தெரியுறாங்க அப்படின்னு நம்ம எத்தனை வாட்டி யோசிச்சிருப்போம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள சில பேர் அவங்க வளர்ற டைம்லயே என்கரேஜ்மெண்ட் நிறைய அவங்க பண்ணப்பட்டிருப்பாங்க. இல்லைன்னா இவங்களுக்கே ஒரு சோஷியலி எப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு உண்டான எக்ஸ்போஷர் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால இவங்க வந்து நான் சொல்ல மாட்டேன், அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா, இவங்க வளர்ற டைம்லயே அந்த என்விரான்மெண்ட்ல இவங்க இருந்திருப்பாங்க. அதனால இவங்க பழகி இருப்பாங்க. அப்படியே அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஆயிருந்திருப்பாங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருந்தோம்னா நம்மளாலையும் கான்ஃபிடென்ஸாக ஆக முடியும். ஆனால் நம்ம தான் செய்யறது இல்லையே. நம்ம அடுத்தவங்களை பார்த்துட்டு அவங்க வந்த ப்ராசஸை கவனிக்காமையே அவங்களாவே கான்ஃபிடென்ட் பர்சன் நம்ம நம்பிட்டு இருக்கோமே, நான் இல்லைப்பா அவன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோமே, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே வந்துட்டு ஐயோ நான் பேச மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு, நான் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே இருக்காங்கன்னு வச்சுப்போமே. நம்ம ஒருத்தரை மட்டும் என்கரேஜ் பண்றோம், உன்னால முடியும், பரவாயில்ல, வெக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ போ அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்றோம். அந்த குழந்தை வந்து யோசிச்சுக்கிட்டே தயங்கி தயங்கி போகுது, ஆனா பேச ஆரம்பிச்சிடுது. இப்படியே ஒவ்வொரு வாட்டி நம்ம என்கரேஜ் பண்ண பண்ண அவங்க கான்ஃபிடென்ட்டா ஆயிடுவாங்க. இன்னொரு குழந்தை அதே மாதிரி ஷையா இருந்துச்சு இல்லையா, அவங்க நம்ம என்கரேஜ் பண்ணவே இல்லை. ஓ ஷையா இருக்கா, சரி ஓகே விடு, நம்ம வேற ஆளை பார்க்கலாம், இப்படிதான் அப்படின்னு நம்ம விட்டுறோம் அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் அதோட நின்று போயிடுது. அப்போ அந்த குழந்தை கான்ஃபிடென்ஸை வளர்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை அமையாம கான்ஃபிடென்ட்டே இல்லாம அப்படியே ஆயிடுறாங்க. கடைசியாக என்ன ஆகுது, இந்த ஆள் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன், இந்த ஆள் ஒரு ஷை பர்சன் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் அப்படிங்கிறதோட ஒரு விளைவு தான். கண்டிஷனிங் அப்படிங்கிறது நம்மளை அறியாமையே நம்ம மண்டைக்குள்ள ஒன்று புகுத்திருப்பாங்க. அது நம்மளோட என்விரான்மெண்ட் மூலமாகவோ இல்லை பல விஷயங்கள், அது ஒரு பெரிய சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புகுத்திருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருமே கண்டிஷன் பண்ணப்பட்ட ஒரு குழந்தைங்க தான். உன்னால முடியும், உன்னால முடியாது. ஸோ இவங்க நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து நான் என்னால் கான்ஃபிடென்ட் தான், என்னால் முடியும் நம்ப ஆரம்பிச்சு வளருவாங்க. இன்னொருத்தர் என்னால் முடியாது நம்பிக்கிட்டே வளருவாங்க. இது வெறும் கண்டிஷனிங் மட்டும்தானே தவிர ட்ரூத்தே கிடையாது. சரிப்பா, எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, இவங்க ஏன் கான்ஃபிடென்ஸே பில்ட் பண்ணலை அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா, நான் எனக்கு எப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் அப்போ தான் நான் இதை செய்வேன். ஃபர்ஸ்ட் இஸ் கான்ஃபிடென்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் இவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கல்ல, ஃபஸ்ட்டு ஆக்ஷன் இருக்கும், ரிப்பீட்டட் ஆக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பிஹேவியர் கிரியேட் ஆகும்போது அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஆனால் இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா ரிவர்ஸாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, கான்ஃபிடென்ட்டாக நான் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் அதை செய்கிறேன். நீங்கள் ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக ஆக முடியாது, ஒரு நாளும் நீங்கள் நினச்ச காரியத்தை செய்ய போகிறது முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு உமன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இல்லை. அவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம நல்லா இருக்குமா, நம்ம ஒழுங்காக பேசுவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இந்த பயம் இருக்கிறதுனாலயே அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே இல்லை. இருங்க நான் கான்ஃபிடென்ட் ஆகிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க நின்றுக்கிட்டே இருப்பாங்க. இதே ஒரு உமன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், அவங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறுகளோடையே கோதால உடனே குதிச்சிருவாங்க. உடனே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும். வீடியோ எடிட்டிங்கில் இருந்து அவங்க பேசுறதுலேருந்து மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க அதெல்லாம் வந்துட்டு கவலையே படாமல் அவங்க உள்ள கோதால குதிச்சு அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னைக்கு 50 வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இந்த 50 வீடியோஸ் வச்சு அவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா பேசியிருப்பாங்க. இப்போ பாருங்க, இவங்க கான்ஃபிடென்ஸும் கிரியேட் பண்ணிட்டாங்க, யூடியூப் சேனலும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கான்ஃபிடென்ஸும் கிரியேட் பண்ணல, யூடியூப் சேனலும் ஆரம்பிக்கல. What is the real formula for confidence? Repetition, exposure, self-awareness, emotional regulation. இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு ப்ராசஸ். நம்ம நினச்ச உடனேலாம் பண்ணிட முடியாது. நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து தான் நான் பண்ணுவேன், அதுவும் ப்ராக்டிகலி பாசிபிளே கிடையாது. ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ்.
சொசைட்டிக்கு முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு உண்டான தைரியம் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட்டட் பிஹேவியர், திரும்ப திரும்ப அதான் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால்